இப்போ கோல்டு ரேட் ஏற ஏற ஒரு புது ட்ரெண்டை வந்து நான் கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா 9 கேரட் கோல்டுன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சேஃப்ங்கிறது தெரியல. நிஜமாவே இது வந்து ஒரு கரெக்டான பாத்துல கொண்டு போதா மக்களை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்பொழுது 9 கேரட் கோல்டு காசு கம்மியா இருக்கு, ஆனா அது தங்கம் அப்படிங்கிற எண்ணத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சேஃபா போச்சுன்னா ஓகே, சேஃபா போலனா என்ன ஆகும்னு தெரியல. இது சேஃபா போகுமா? இப்போ நம்மளாம் என்ன வாங்குறோம், 22 கேரட் கோல்டு வாங்குறோம். அது 91.6% அது கோல்டு இருக்குன்னு. இப்போ 9 கேரட் கோல்டு 37.4% அது கோல்டு இருக்கும். அதாவது ஒரு பொருளுடைய 34%, அதாவது காவாசி கொஞ்சம் கூட தான் தங்கம் இருக்கும். அதுக்கு எதுக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கணும், கவரிங்க வாங்கி போட்டுக்கலாமே. தங்கன்றது அந்த மஞ்சளில் இருக்கணும், அதில் இருந்தால் தான் தங்கம். மேபி ரோஸ் கலரில் இருக்கும். அந்த 9 கேரட் ஆல்மார்க் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் எதுக்கு அதை வாங்கணும்? அதுக்கு 9 கேரட்டுக்கு நீ 10 பவுனுக்கு 9 கேரட் வாங்குறதுக்கு ஒரு பவுன் நீங்கள் தங்கமாகவே ஒரு 916 வாங்கி மாட்டிக்கலாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 9 கேரட் கோல்டை நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை, 9 கேரட் கோல்டை நான் ஆதரிக்கிறதும் இல்லை. 9 கேரட் போகிறத நீங்கள் இப்போ போட்டுக்கிற செயின் தங்கமாக எனக்கு தெரியும், ஆனால் அதை போட்டிங்கன்னா நீங்கள் ரோஸ் கோல்டு மாதிரி தெரியும். ரோஸ் கோல்டுனா ரோஸ் கலரில் இருக்கும். நீங்கள் போட்டாவது 9 கேரட் கோல்டுன்ட்டு இதுக்கு நீங்கள் கவரிங்கே வாங்கி போயிடலாம்.